வீக்கெண்ட்ல கரெக்ட்டா மம்மி படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். போற வழியில ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணோம். டீ, பட்டர் பிஸ்கெட் அப்புறம் பழம்பொரி வாங்கினேன். அந்த கடையில ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன். இங்க பாருங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க கேட்டப்ப தான் கேஸ் சிச்சுவேஷன் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா வந்து கிடைக்கல. இன்னும் இஷ்யூஸ் இருக்கதா செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. வீக்கெண்டுன்றதுனால டிராஃபிக் பயங்கரமா இருந்துச்சு. மைலேஜ் பாருங்க வெறும் 9 கிலோமீட்டர் தான் கொடுக்குது. ஏசி இல்லாம கண்டிப்பா உட்காரவே முடியல. நான் இருக்கிற ஏரியால செகண்ட் கியர், தேர்ட் கியர் தாண்டதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஓகே, ஒரு வழியா வந்துட்டோம். பிவிஆர்ல தான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். இது 4DX பேய் படம்ன்றதுனால கொஞ்சம் இம்மர்ஸா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணியிருந்தேன். 4DX இது வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் 4DXல வந்து வரும். கண்டிப்பா இந்த மாதிரி வரும்போது போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சீட்ல வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸ்க்ரீன்ல ஏதாவது மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்க சீட்லயும் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்க்ரீன்ல புகை வந்துச்சுன்னா இங்கேயும் வந்து புகை வரும், காத்தடிக்கும். அது மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க உள்ள இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கொடுக்கும். படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பாதி படத்துல பெரிய அளவில் எனக்கு பயமா படலை. பட் என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4DX எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால கையெல்லாம் நடுங்கிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் படம் ட்ராகா இருந்த மாதிரி இருந்துச்சு, லென்த்தியான படம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல மிரட்டி விட்டாங்க. கிளைமேக்ஸ்ல பயமாவே இருந்துச்சு எனக்கும். படம் முடியறதுக்கே மணி 10:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி வரும்போது மேக்ஸிமம் கடைங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சாப்பாடோட பசி ஆரம்பிச்சிடுச்சு. ஒரே ஒரு தோசை கடை இருந்துச்சு. அங்கே நிறுத்தி தோசை சாப்பிட்டு அப்படி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு.